அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வர இருக்கின்ற அல்லது நடந்துகிட்டு இருக்க சுக்கிர தசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுக்கிர தசை முக்கியமான தசை அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா கரெக்டான ஒரு ஏஜில் வரும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இந்த சேனல் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அனுஷங்கிறது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் மட்டும்தாங்க இருக்கும். அனுஷ நட்சத்திரங்கிறது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறீங்க ஒரே ராசிக்கு மட்டும்தான் ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வருது, ஒரு சில பேருக்கு ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வருதுன்னு கேட்குறீங்க. அனுஷ நட்சத்திரங்கிறது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும், விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் வரும். என்ன காரணம்னா இது உடைபடாத நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம்னா அடுத்த ராசிக்கு போகாது. முழுமையான பாதம் அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் விருச்சிக ராசி. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்களோட ரகசியம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது, இவங்களா மனசு வச்சு சொன்னால் தான் உண்டு. அதில் இந்த அனுஷ நட்சத்திரங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சரிங்களா? முதிர்ந்த தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க, பக்குவப்பட்டவங்களாக இருப்பாங்க, பயங்கர பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ சாதிச்சே தீருவாங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்களோட குணம் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அடைஞ்சே தீருவாங்க. அனுஷ நட்சத்திரக்காரோட குணமே அப்படி தான். பக்குவப்பட்டவங்களாக இருப்பாங்க. சின்ன வயசில் நிறைய வாழ்க்கையில் நிறைய கற்றுக்குவாங்க, நிறைய ஒரு முதிர்ச்சியான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பெரிய மனுஷங்க மாதிரி பேசுகிறாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களோட குணம். சரிங்களா? நல்ல குணம் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படுறது, பக்குவப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது எல்லாமே இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க தான். ஏன்னா அனுஷங்கிறது சனியோட நட்சத்திரம், அது விருச்சிக ராசியில் செவ்வாயோட ராசியில் இருக்கிறனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த உள்ளுணர்வு மிக்கவங்களா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரகசிய நடவடிக்கை கொண்டவங்களா, யாருக்கும் அவ்வளோ சீக்கிரட் வெளியே சொல்ல மாட்டாங்க, பிடிவாதக்காரங்களா, வைராகியம் மிக்கவங்களா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சோம்பேறி குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா அனுஷங்கிறது சனியோட நட்சத்திரனால எதாக இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறவங்களா இருப்பாங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க. பிறக்கும் போது உங்களுக்கு சனி தசை தான். சனி தசை ஒரு சில பேருக்கு சின்ன வயசுல கெடுத்துருதுங்க. சின்ன வயசுலேயே சனி தசை உங்களுக்கு கெட்டு போயிடுது. சனி 4ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துல இருந்தால் கல்வியிலே சில பிரச்சனை வருது, படிப்பு சரியாக வரமாட்டேங்குது அந்த விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. அதான் உண்மை. ஒரு சில பேர் தான் தப்பிச்சு வர்றாங்க. சின்ன வயசில் மேக்ஸிமம் கஷ்டம்தான். அனுஷ நட்சத்திரக்காரங்க சின்ன வயசில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் போராடி வர்றவங்களாக இருக்காங்க. பிறக்கும் போதே சனி தசை முடிஞ்சு 2வது பார்த்திங்கன்னா புதன் தசை 17 வருஷம் நடக்கும். அது ஒரு முக்கியமான தசையாக இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது தசை 7 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசை வருங்க. சுக்கிர தசை ஒரு முக்கியமான ஒரு தசையாக உங்களுக்கு இருக்கும். சுக்கிர தசை பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30 வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு 30 வயசுல ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில பேர் 35 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகலாம், சொல்ல முடியாது. ஆனால் 30 வயசில் சுக்கிர தசை ஒரு சில பேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பாதத்தில் பிறந்தீங்களோ அது கூடுதல் குறைவாக உங்களுக்கு இருக்கும். 34 வயசுல சுக்கிர தசை நடந்துச்சுன்னா 30 வருஷம் 30 வயசில் நடக்கலாம், 35 வயசில் நடக்கலாம், அதுக்கு மேலேயே நடக்கலாம். இப்போ 30 வயசில் நடந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடக்கும். 35 வயசில் நடந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 55 வயசு வரைக்கும் நடக்கும். அப்போ அந்த 20 வயசு 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த 20 வருஷம் சுக்கிர தசை உங்களுக்கு யோகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சுக்கிரன் யோகத்தை செய்யும். சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சுக்கிரன் கூரை பிச்சுட்டு கொட்டுது, சுக்கிரன் எனக்கு அந்த சொகுசு வாழ்க்கையை கொடுத்து, சுக்கிரன் எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுச்சு, நல்லது பண்ணுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா சொகுசு வாழ்க்கைங்க, ஆடம்பர வாழ்க்கை, நீடித்த தாம்பத்திய உறவு, நீடித்த இல்லற வாழ்க்கை, நீடித்த சொகுசு வாழ்க்கை, நீடித்த ஆடம்பர வாழ்க்கை, உலகத்தில் இருக்க அத்தனை இன்பங்கள், அத்தனை சொகுசு வாழ்க்கை, அத்தனை ஒரு லக்ஸுரியான லைஃப் எல்லாமே இந்த சுக்கிர தசையில் தான் கிடைக்கும். மாற்றமே கிடையாது. ஏன்னா சுக்கிரனா என்ன, சொகுசுக்கு உண்டான கிரகம். சுக்கிரனா சொகுசுக்கு உண்டான கிரகம், ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம். சுக்கிரன் மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே கிடையாது. சுக்கிரன் மாதிரி சுகத்தையும் சொகுசையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே கிடையாது. இருக்கிறதுல பெரிய தசை சுக்கிர தசை தாங்க. 20 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சனி ராகுலாம் 19, 18 வரும். ஆனால் இருக்கிறதுலே பெரிய தசை 9 கிரகங்களில் இருக்கிறதுல பெரிய தசை பார்த்திங்கன்னா நம்பர் 1 சுக்கிர தசை தான். ஏன்னா ஒரு சுப கிரகம், அவர் சொகுசுக்கு உண்டான கிரகம், இன்பத்துக்கு உண்டான கிரகம், ஆசையை நிறைவேற்றக்கூடிய அத்தனை அமைப்பு இந்த சுக்கிர தசையில் நடக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஏன்னா சுக்கிரன்கிறது கெட்டு போகக்கூடாது. சுக்கிரன் ராகோட சேர்ந்த சுக்கிர தசை நல்லா இருக்காது, சனியோட சேர்ந்த சுக்கிர தசை நல்லா இருக்காது. சுக்கிரன் அஸ்தமனம்னா எரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சூரியனோட நெருக்கமான டிகிரியில் அஸ்தமனமாய் எரிஞ்சு போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது சுக்கிர தசை யோகத்தை செய்யாது. உங்களுக்கு மேலோட்டமாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்றுமே அனுபவிக்க முடியாது. உங்களால் அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. சுக்கிரன் ராகோடையோ சனியோடையோ கேது கூட சேரக்கூடாதுங்க. சுக்கிரன் கேதுவோடலாம் சேரவே கூடாது, சூரியனோட சேரக்கூடாது. செவ்வாய் கூட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, பிறகு மங்கள யோகமாக வேலை செய்யும். பிறகு மங்கள யோகமாக சுக்கிரன் செவ்வாய் வேலை செய்யும். ஆனால் ராகோட சுக்கிரன் சேர்ந்தால் அது கிரகண தோஷத்து மாதிரி, இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். சுக்கிரன் சனியோட சேர்ந்தால் சொகுசு அனுபவிக்க முடியாது. எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், மேலோட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், எதுவுமே அனுபவிக்க முடியாது, எதுவுமே நடக்காது.
சுக்கிரதிசையில். ஒரு சில பேர் பாருங்கள் 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் கஷ்டம், சுக்கிரதிசை எனக்கு ஒன்றுமே வேலை செய்யலைங்க சார் சொல்கிறாங்க. என்ன காரணம்? அவர் பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருப்பார். சில அமைப்பு நெகட்டிவான அமைப்பில் இருக்கும். சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தார்னா, குருவோட சேர்ந்தால் கூட சுக்கிரன் நல்லா தாங்க இருக்கும் சுக்கிரதிசை. சந்திரனோட பார்வையில் இருந்தால் நல்லாயிருக்கும், புதனோட சேர்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுக்கிரதிசை 20 வருஷம் யோகத்தை செஞ்சிடும். அருமையான ஒரு வாழ்க்கை, ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை, காரு பங்களா வீடு. ஏன்னா ஒரு கட்டின வீடு ஒருத்தர் விலைக்கு வாங்குறாங்கன்னா ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லாயிருக்கும். சொகுசு அனுபவிக்கிறாங்க, லக்ஸுரி அனுபவிக்கிறாங்க, சுக்கிரன் நல்லாயிருக்கும். ஒரு சில லக்னத்தில் சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லை 5ல் இருக்கும், இல்லை 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்த்துட்ருக்கும். நல்ல வாகனம், BMW, பென்ஸ் கார், ஆடி கார், ரோல்ஸ் ரைஸ் அப்படி இந்த காரெல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கவங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அந்த பெரிய உயர்தரமான காரு, ஒரு லக்ஸுரியான காரை அவங்க முழுமையாக அனுபவிக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக முடியும். ஒரு கார் வாங்குவாங்க, அடுத்த கார் மாற்றுவாங்க, கொஞ்ச நாளில் மாற்றுவாங்க, அந்த சொகுசு அனுபவிக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரன் தான். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு பெருசாக கார ஆசை இருக்காது, கார் மேலே ஒரு மோகம் இருக்காது, எதுவுமே ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா கூட அவங்களால நிறைவேற்ற முடியாது, அவங்களால எதுவுமே அனுபவிக்க முடியாது. நினச்சிட்டே இருப்பாங்க, நடக்கும்ட்டு இருப்பாங்க, நடக்காதானா. என்ன காரணம்? ஜாதகத்தில் சுக்கிரன் வீக்காக இருக்கும். 8ல் போய் மறையக்கூடாது, 3ல் போய் சுக்கிரன் மறையக்கூடாது, பாவகிரகத்தோடு சேரக்கூடாது. எந்த லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணுவார்? மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணுவார், ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணுவார், கன்னி லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார், துலாம் லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார், மகர கும்ப லக்னங்களுக்கு அருமையாக வேலை செய்வார் சுக்கிரதசை. மேஷ லக்னத்துக்காரன் கூட சுக்கிரன் நல்லா தாங்க இருக்குது. அவர் மேஷ லக்னத்துக்கு கூட சுக்கிரதசை யோகத்தை தான் செய்யுது, ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான வாழ்க்கை தான் வாழ வைக்குது. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கூட சுக்கிரதசை நல்லாயிருக்கும். எந்த லக்னத்துக்கு சுக்கிரன் சுத்தமாக வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் எதிரி, ஜென்ம விரோதி, சுக்கிரன் நல்லது பண்ணாது. மீன லக்னத்துக்கு பாவி, அவர் ஜென்ம விரோதி. ஏன்னா குருக்கும் சுக்கிரனுக்கு ஆகாது, சுக்கிரனுக்கும் குருக்கு ஆகாது. அப்போ மீன லக்னக்காரங்களுக்கும் தனுசு லக்னக்காரங்களும் அல்ல தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கிரதசை யோகத்தை செய்யாது, நடு ரோட்டு கொண்டு வந்து விட்டுரும். பெண்களால் பிரச்சனை, கிட்னி சம்மந்தமான பாதிப்பு, அந்த மறுமுறுப்பு சம்மந்தமான பாதிப்பு, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அந்த சுக்கிரதசையில் தாங்க நடக்கும். பெண்களால் அசிங்கமான வரும். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அந்த பெண்களுக்கெல்லாம் பாருங்கள், அந்த சுக்கிரதிசையில் அந்த கருக்குழாய் அடைப்பு, அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை வர காரணம் எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் கெட்டு அமைப்பில் சில நெகட்டிவான அமைப்பில் இருக்கும். சுக்கிரன் ஒரு ஆண்களுக்கு விந்தணுக்களை குறிக்கிற கிரகம் சுக்கிரன், பெண்களுக்கு கருமுட்டை குறிக்கிற கிரகம் சுக்கிரன் தான். அப்போ அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் சொகுசு அனுபவிக்க முடியும். அவங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஹார்மோன் தூண்ட வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனோட அமைப்பு தான். தாம்பத்திய வாழ்க்கையை தூண்ட வைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் நிறைய சொல்லலாம். சுக்கிரனை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் உங்களுக்கு நல்லது பண்ணுமா 30 வயசுக்கு மேலே, இல்லை கெட்டது பண்ண போகிறாரா, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, நீங்கள் நல்லது அனுபவிக்க போகிறீங்களா கெட்டது அனுபவிக்க போகிறீங்களா, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் பார்த்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாலுமே அது 15லேருந்து 20% வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து உங்கள் கரெக்டான ஏஜில் இருந்தீங்கன்னா அந்த சுக்கிரன் யோகத்தை செய்யும். இல்லைன்னா 30, 35, 50, 55 வயசு வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த 20 வருஷம் சுக்கிரன் யோகத்தை செய்யணும்னா சுக்கிரன் ராகுவோடையோ சனியோடையோ சூரியனோடையோ சேராமல் 6, 8ல் மறைஞ்ச 6 கூட மறையலாம். 6ல் சுக்கிரன் மறைவு கிடையாது, 6, 12 சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது, 3, 8 தான் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம். இந்த அமைப்பில் 3, 8ல் இருந்துட்டாருன்னா சுக்கிரன் பெரிய அளவுக்கு யோகத்தை செய்யாமல் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யாமல் போயிடும். உங்களுக்கு 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருந்தால் கூட நல்ல வேலை, நல்ல தொழில், வெளிநாட்டு பிரயாணம், பரதேச வாசம், வெளிநாட்டு வாழ்க்கை, அந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை நிச்சயமாக அந்த சுக்கிரதசை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் சுக்கிரன் ஸ்தானத்தில் இருக்காரா, ஸ்தான பலத்தோடு இருக்காரா, யாரோட சேர்ந்திருக்காரு, யாரால் பார்க்கப்பட்டிருக்காரு, எந்த அமைப்பில் இருக்காங்க, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறைவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.